ஹலோ ஆர்மி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் குட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டேயாங்கோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, என்னாச்சு? சாரி சார், எங்களால் கண்டுபிடிக்க முடியல. வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? ஒரு பொண்ணை கண்டுபிடிக்க முடியலன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வந்து சொல்கிறீங்க. சார், நான் அவங்கள கொரியா ஃபுல்லாகவே தேடிட்டேன் சார். ஆனால் அவங்க எங்கேயுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க கொரியாவில் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா அவள் எங்கே போயிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். வயன் செல்லம், ஐம் கம்மிங் ஃபார் யூ. இப்போ இங்கே இந்தியாவில் பாட்டி, நான் அவங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது உப்புமா பண்ணாதேன்னு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல பாட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பாட்டிக்கிட்ட சொல்கிறீங்க. நான் என்னடி பண்ணுறது, அதுதான் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வயசான காலத்தில் உனக்கு சமைச்சு போடுறது போதாதுன்னு என்னை குறை வேற சொல்கிறியா? போ பாட்டி, நாளையிலேருந்து நீ ஒன்றும் எனக்கு சமைச்சு போட வேணாம், நானே எனக்கு சமைச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாண்டிம்மா, இதை தான் வந்ததுலேருந்தே சொல்லிகிட்டு இருக்க. ஆனால் ஒரு நாள் கூட கிச்சன் பக்கம் போன மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி எங்கள் பாட்டி வந்து சொல்கிறாங்க. கிளம்பி வாயை மூடிட்டு உட்காந்துரு, காலங்காத்தால கடுப்பை கலப்பாத அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி வந்து சொல்கிறாங்க. திமிரை பற்றி எதுக்கு? இப்போ வந்து டைம் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. மார்னிங் வந்து ஒரு 10 o'clock. நீங்கள் சென்னையில் இருக்க ஒரு பெரிய காலேஜ் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. இனிமேல் 2 years நான் உங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் வரேன் அப்படின்னு அந்த பில்டிங்கை பார்த்து சொல்கிறீங்க. ஹலோ மேடம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்ற மாதிரி ரிசப்ஷனிஸ்ட் வந்து கேட்குறாங்க. மேம், நான் இங்கே அட்மிஷனுக்காக தான் வந்திருக்கேன். சாரி மேம், அட்மிஷன் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் மேம், நான் பிரின்ஸிபலை பார்த்து பேசலாமா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு வந்து கேட்குறீங்க. நான் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், 1 minute மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிரின்ஸிபல் வந்து உங்களை வந்து உள்ளே வர சொல்கிறாரு. நீங்களும் போகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் பிரின்ஸிபல் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. பிரின்ஸிபல் உங்கள் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மிஸ் வயன், நீங்கள் உங்களோட யூஜியை கொரியாவில் தான் முடிச்சிருக்கீங்க இல்லையா? எஸ் சார். அப்போ ஏன் அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க உங்களோட பிஜிக்காக? ஸோ அது அது வந்து சரி, ஓகே, தட்ஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ். உங்களோட கிரேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறது எங்களுக்குமே பெருமை தான். ஸோ இன்னும் 1 weekக்குள்ளாடி நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அந்த பிரின்ஸிபல் வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எல்லாமே ஆஃபீஸில் போய் முடிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பிரின்ஸிபல் வந்து சொல்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்ற மாதிரி பிரின்ஸிபல் வந்து சொல்கிறாரு. இப்போ நீங்கள் எழுந்து ஆஃபீஸ் ரூமுக்கு போய் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்து வரீங்க. உங்கள் வீடை சுற்றி பிளாக் கலர் ராய் கார் வந்து 6 to 7 வந்து நின்றுட்டுருக்கு. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ மெதுவாக அவங்க வீட்டுக்குள்ளாடி என்ட்ரு ஆகுறீங்க. அங்கே வெளியே வந்து பாடி கார்ட்ஸ் வந்து நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே வந்து இந்தியன் மென்ஸ் தான், ஓகேவா? அதனால உங்களுக்கு வந்து யாரையுமே தெரியல. இப்போ உள்ளாடி வந்து போகிறீங்க. பாட்டி யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க. நீங்கள் கேட்க வரதை கேட்காம அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்கீங்க. ஆப்போசிட் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்க பர்சனை பார்த்து அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. தாவணி பொண்ணு சுகந்தானா, தங்கமே தாழம்பு சுகந்தானா, பாறையில் சின்ன பாதம் சுகந்தானா, தொட்ட பூஜெல்லாம் சுகந்தானா, தொடாத பூ சுகந்தானா, என்ன வயன் சுகந்தானா அப்படின்ற மாதிரி டேயாங்க வந்து கேட்குறாரு. நீங்கள் பயத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னம்மா கண்ணு அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்க? நான் எப்படி இங்கே வந்து நீ யோசிச்சுட்டு இருக்கியா? அது உங்ககிட்ட தானே கேட்குறேன். நான் எப்படி இங்கே வந்தேன் நீ யோசிச்சுட்டு இருக்கியா?
இல்ல. அது நீ எதுக்காக இப்ப இங்க வந்த? அது என்னடி கேள்வி? உனக்காக தான். வேற யாருக்காக நான் இங்க வருவேன்? நீ நீ மரியாதையா இங்க போயிட்டு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஏன் ஏன் நான் ஏன் போகணும் அப்படின்ற மாதிரிட்டே அவங்க வந்து கேட்குறாரு. ஏன்னா ஏன்னா நீ எனக்கு வேண்டாம் விட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. வேண்டாமா? ஏன் ஏன்னா உனக்கு வேண்டாம்? ஏன்னா நீ ஒரு பொறுக்கி, நீ ஒரு ரவுடி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸோ நான் ஒரு பொறுக்கின்னு தெரிஞ்சே தானே லவ் பண்ணேன். அப்புறம் ஏன்டி என்னை விட்டு வந்த? அது அது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி தயங்கிட்டே நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடலாம், ஓகேவா? இப்போ ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி தான் நீங்கள் வந்து கொரியாவில் இருக்க காலேஜில் தான் யூஜி வந்து ஃபர்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் டே வந்து போகிறீங்க காலேஜ்குள்ளாடி. அப்படியே பார்க்குறீங்க மேலே காலேஜை சிரிச்சுட்டு. ஸோ 3 இயர்ஸ் நான் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட நேம் வந்து வயன். உங்களுக்கு வந்து உங்களோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து கொரியாவில் தான் இருக்காங்க. ஐயோ! இதுவே ஏன்டா இப்படி சாவடிக்குதுன்னு ஒரே டிஸ்டர்பன்ஸு. வீடியோ போடணும்னு நினச்சாலே ஒரே டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. ஐம் சாரி, ஓகேவா? பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லிட்டு தான், ஆமாம், நீங்கள் வந்து வயன் உங்கள் அம்மா அப்பா வந்து அவங்கள வந்து ரொம்ப செல்லமாகவே பார்த்துப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து உங்கள் அப்பாவை வந்து சுத்தமாகவே பிடிக்காதுன்னு இல்லை, பட் பிடிக்காது, ஓகேவா? ஏன்னா உங்கள் அப்பா வந்து ஒரு கேங்ஸ்டர். அவர் வந்து என்ன சொல்கிறது, இந்த அடிதடி அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆள். அதெல்லாம் உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. பட் உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாவை ரொம்பவே லவ் பண்ணுறதுனால அவங்க எல்லாத்தையுமே சகிச்சுட்டு போயிருந்துருப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து பிடிக்காது. ஒரு வாட்டி இப்படி தான் உங்களோட அப்பாவோட வந்து எதிரிங்க வந்து உங்களை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. பட் எப்படியும் உங்கள் அப்பா வந்து உங்களை வந்து காப்பாற்றிருப்பாரு. பட் அதுலேருந்தே உங்களுக்கு வந்து உங்கள் அப்பாவை பார்த்தா பயம். இவ்வளோ ரவுடி தரமான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பட் நீங்கள் உங்களோட வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப செல்ல பொண்ணு தான். ஓகே, இதுதான் உங்களோட இன்ட்ரடக்ஷன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நீங்கள் அப்படியே காலேஜுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. இப்போ உங்களோட கிளாஸ் ரூம் எங்கே இருக்குது? நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான், ஓகேவா? உங்களோட கிளாஸ் ரூம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு சீனியர் பையன் வந்து நடந்து வந்துட்டுருக்கான். நீங்கள் அவன்கிட்ட தான் போகிறீங்க. அண்ணா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க அவனை. அப்படின்ற மாதிரி அவன் வந்து உங்களை வந்து பார்க்குறான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட கேட்குறீங்க. அவங்கள மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்க்குறான். லெஃப்ட் சைட் போய் லாஸ்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தேங்க்ஸ்ண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. அவனுமே சொல்லிட்டு போயிடுறான். நீங்களுமே போயிட்டுறீங்க கிளாஸ் ரூமுக்குள்ளாடி. இப்போ வந்து அவங்க பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து உட்காடுறா. அவளோட பேர் வந்து ஜென்சின்னு வச்சுக்கலாமா? ஜென்சி வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறா. ஹலோ, நான் ஜென்சி அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஹலோ வாயன் அப்படின்ற மாதிரி நீங்களுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்க? கரியாதா. நீங்கள் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பொண்ணுமே கரியாதான் அப்படின்னு வந்து சொல்கிறா. நீங்கள் பார்க்குறதுக்கு கொரியன்கள் மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அது அப்பா கொரியன், அம்மா வந்து இந்தியன். 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நான் அப்படியே அம்மா மாதிரியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்படி அந்த பொண்ணுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போ நீங்கள் 2 பேருமே அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுற வரைக்குமே கொஞ்சம் பேசி அப்படியே ஜெல் ஆகிட்றீங்க. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்றீங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹார் வந்து ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகுது. இப்போ வந்து பிரேக் விட்டுறாங்க. நீங்கள் வந்து பிரேக்காக வெளியே போகிறீங்க.
வெளியே போயிட்டு வந்து அப்படியே கேண்டீனை வந்து சுற்றி போயிட்டு இருக்கீங்க. கேண்டீன் பக்கத்தில் போகும்போது அங்கே நீங்கள் காலையில் வந்து வலிக்கிட்டு இருப்பீங்கல்ல, அந்த பையன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் இன்னொரு பையனை வந்து அந்த பையன் டேபிள் மேலே உட்காந்துட்டு இருக்கான். இந்த பையனை வந்து அப்படியே சேரில் உட்கார வச்சு அவனை முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். நீங்க என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி அங்கே போய் பார்க்குறீங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில் ஒன்றுங்கன்னா எனக்கு அவ்வளோ கேவலமாக போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து கேட்குறான். இல்லை இல்லை டேன் என்ன என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து சொல்கிறான். எதுக்காகடா அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண அப்படின்ற மாதிரி டேங் வந்து கேட்குறாரு. நான் நான் அப்படி எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து சொல்கிறான். இப்போ வந்து டேங் வந்து அந்த பொண்ணை வந்து கூப்பிடுறாரு. உங்ககிட்ட என்னம்மா பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனா இவர் எ- எ- இடுப்ப அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு தயங்கிட்டே அழுதுட்டே சொல்லிட்டு நிற்கிறா. டேங் வந்து உடனே அவனோட கன்னத்துல இருந்து பலார்னு அரைகிறாரு. இன்னொரு வாட்டி இந்த பொண்ணுக்கிட்டயாவது இப்படி மிஸ்பிஹேவ் பண்ண ஒன்று புதைச்சிருவேன் நாயே, போடா எந்திரிச்சு அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க டேங்க என்னடா இப்படி ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறாருன்னு. பட் அவருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ண விதம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லாருமே சுற்றி வேடிக்கை தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. பட் டேங் மட்டும்தான் அந்த பொண்ணுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி அந்த பையனை வந்து அடிச்சிட்டு இருந்தாரு. இது உங்கள் அப்பாவை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயமான ஃபீலாக இருக்கும்ல. பட் டேங் கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபீல் வந்து வருது. நீங்கள் டேங் வந்து அப்படியே பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட டேங் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சே போச்சு. பையன் வேற பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக வேற இருக்கான். ஸோ நீங்கள் அவரை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ எல்லாருமே வந்து போயிடுறாங்க அவங்க கிளாஸுக்கு. டேங் மட்டும் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் டேங்க தான் வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு அவர் தலையை கூட நிமிர்ந்து பார்க்காம ஃபோனையே பார்த்துட்டு கேட்குறாரு. உங்களுக்கு வந்து பகீர்னு ஆயிடுது. அது அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா எங்கே நின்றுட்டுருக்க கிளாஸ் ரூமுக்கு அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு வந்து ஓடிட்டுறீங்க. டேங் வந்து உங்களையே பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அப்படியே டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து டேங் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து டேங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவர் வந்து அவருக்கே தெரியாமல் ஒளிச்சு நின்று அப்படியே சைட் அடிக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து ஃபியூ டேஸ் வந்து அப்படியே பாஸ் ஆகுது. ஒன் டே வந்து நீங்கள் வந்து அவர் வந்து கேண்டீனில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் பக்கத்து டேபிள்லேயே உட்காந்து அவரையே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஜென்சி வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறா, என்னடி வயன் எவ்வளோ நாளைக்கு இப்படியே பார்த்துட்டே இருக்கலான்னு பிளானு அப்படின்ற மாதிரி கேட்குறா. தெரியல மச்சி, அவனை பார்த்தாலே பயமாக வர இருக்குது. அதில் எங்கேருந்து நான் போய் பேசுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்படியே பயந்துட்டே இருந்தேன்னா எவ்வளோச்சும் வந்து அவனை கொத்திட்டு போயிடுவா. ஒழுங்கு மரியாதையை போய் ப்ரப்போஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை மச்சி, பயமாக தாண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்படியே இருந்தேன்னா எவ்வளோச்சும் வந்து அவனை கொத்திட்டு தான் போக போகிறான். அதை பார்த்துட்டு அழுதுட்டு தான் நீ உட்காந்துட்டு இருக்க போகிற அப்படின்ற மாதிரி ஜென்சி வந்து சொல்கிறாங்க. அபசகுணமாக பேசாத சனியனே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்கள வந்து திட்டுறீங்க. அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டேயாங் மட்டும் எழுந்திரிச்சு கேண்டீன்லேருந்து வெளியே போகிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேண்டீனுக்குள்ளே தான் உட்காந்துட்ருக்காங்க. டேயாங் மட்டும் வெளியே வராரு. வயன், இதான் உனக்கு நல்ல சான்ஸ், மரியாதையாக போய் அவர்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க. இல்லை மச்சி, பயமாக இருக்குடி. ஐயோ, பயந்து சாவாத சனியனே, அப்புறம் எவ்வளோச்சும் வந்து அவனை கொத்திட்டு தான் போக போகிறான். ஒழுங்கு மரியாதை போய் பேசு போ அப்படின்ற மாதிரி ஜென்சி வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அவளும் டேயாங் பின்னாடி வந்து ஓடுறீங்க. டேயாங் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பம்மி அவர் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து செம்ம பயமாக இருக்குது போய் பேசுகிறதுக்கே. எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் நடந்துகிட்டே இருக்கீங்க. அப்படியே நின்றுட்டு பார்க்குறீங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் தலையை குனிஞ்சிட்டு தான் போயிட்டு இருந்திருப்பீங்க. டேங் வந்து உங்களை பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. நீங்களுமே அவரை பார்க்குறீங்க, அவருமே உங்களை வந்து பார்க்குறாரு. 2 பேருமே அப்படியே பார்க்குறீங்க.
அது அது உன்கிட்ட தான் கேட்குறேன். எங்கே போனாலும் என்னையே பார்த்துட்டு இருக்க. என்ன லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து கேட்குறாரு. அது லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து கேட்குறாரு. ம் நான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. என்னம்மா சொல்கிற, கேட்கல, சத்தமாக சொல்லு அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து சொல்கிறாரு. லவ் பண்ணுறேன். ஓ, எதை பார்த்து மேடம் என்ன லவ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து கேட்குறாரு. அது ஃபர்ஸ்ட் டே கேன்டீனில் வச்சு நீங்கள் அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி அவங்கக்கிட்ட ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓ, அதனால் என்ன லவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. நான் நிறைய தடவை உங்களை பார்த்துட்டேன். உங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக இருக்கீங்க. என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஏன் கேட்குறாரு. அழகாக இருக்கீங்க. ஸோ ஸோ ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. மேடம் எப்போவுமே இப்படி பொம்மைட்டு தான் பேசுவீங்களோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இல்லைன்னா ரவுடி தானோ அப்படின்ற மாதிரி டேங் வந்து கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்து சிரிச்சுட்டே உங்களை வந்து பார்க்குறாரு. நீங்கள் உங்களோட டைம் எடுத்துக்கோங்க, பொறுமையாக யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து திரும்புறீங்க. ஐ லவ் யூ வயன் அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து சொல்கிறாரு. நீங்கள் டக்குன்னு டேயாங் வந்து திரும்பி பார்க்குறீங்க. ஏன்னா ஐ லவ் யூன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் பார்த்துட்ருக்கீங்க. என்ன நீங்கள் மட்டும்தான் பார்த்த உடனே லவ் பண்ணுவீங்களோ, நாங்கள் பண்ண மாட்டோமோ அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து கேட்குறாரு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் இருக்குல்ல, அப்போவே டேயாங் வந்து உங்களை வந்து பார்த்துருப்பார்ல. உங்களை பார்த்தப்பவே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருந்திருப்பீங்க பார்க்குறதுக்கு. அவருக்கு வந்து உங்களை பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அவருமே உங்களை தான் ஃபாலோ பண்ணலான்னு இருந்திருப்பார். பட் அது அவருக்கு வேலையை வைக்காமல் நீங்கள் எப்போவுமே அவர் கண்ண முன்னாடி தான் போய் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ அவர் வந்து உங்களுக்கு தெரியாமல் தான் உங்களை வந்து அப்பப்போ வந்து சைட் அடிச்சுட்டு திரும்பார். பட் காமிச்சிருக்க மாட்டார். ஓகேவா? இவன் வந்து அவருமே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு. 2 பேருக்குமே அப்படியே வந்து லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே சின்ன சின்ன சண்டைகளோட ரொம்ப நல்லா தான் அவங்களோட லவ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து செகண்ட் இயர் ஆஃப் காலேஜுக்கு வந்து போயிடுறீங்க. அவர் வந்து அவரோட டிகிரியை வந்து முடிச்சிடுறாரு. ஓகேவா? இப்போ அவர் வந்து பிஜி படிச்சிட்ருக்காரு. சேம் காலேஜில் தான் பிஜி படிச்சிட்ருக்காரு. யூஜி வந்து முடிச்சிட்டாரு. இப்போ பிஜி வந்து படிச்சிட்ருக்காரு. நீங்கள் வந்து செகண்ட் இயர் வந்து போயிட்டுருக்கீங்க. 2 பேருமே இப்போ 2 பேரோட லவ்வுமே அப்படியே ஸ்மூத்தாக தான் போயிட்டே இருக்குது. இப்போ 2 பேருமே காலேஜ் மொட்டை மாடியில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. எப்போவுமே நீங்கள் அங்கே தான் மீட் பண்ணி பேசுவீங்க. ஸோ எப்பவும் போல் பேசிகிட்டு இருக்கீங்க. டேயாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க. டேயாங்க, என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டேயாங் கிட்ட கேட்குறீங்க. ஏன்னா என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஏன் திடீர்னு அப்படி கேட்குற? சொல்ல ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எங்கள் அம்மாவை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து சொல்கிறாரு. ஓ, உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? யாருக்கு தான் அம்மாவை பிடிக்காது அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து கேட்குறாரு. உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க? ஆமாம், ஏன் நீ உன் பேரண்ட்ஸ் பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து நீங்கள் டேயாங் கிட்ட கேட்குறீங்க. நீ எதுவுமே கேட்கல, நானும் எதுவும் சொல்லலை.
சரி, இப்போ சொல்லு. உங்க அம்மா என்ன பண்றாங்க? அப்பா என்ன பண்றாங்க? அம்மா எனக்கு 5 வயசு இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அப்படின்ற மாரி டேயாங் வந்து சொல்றாரு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க டேயாங்க. அப்பா என்னோட அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் ஹீஸ் அ கேங்ஸ்டர் ஆல்சோ அப்படின்ற மாரி டேயாங் வந்து சொல்றாரு. ஏன்னா அவருமா? ம். அப்படின்ற மாரி டேயாங் வந்து சொல்றாரு. அம்மா அம்மாவ அம்மா தானா சாகல. அம்மாவ கொன்னுட்டாங்க. அப்படின்ற மாரி டேயாங் வந்து சொல்றாரு. ஏன்னா அம்மாவ கொன்னுட்டாங்களா? ம். அப்பாவோட எதிரிங்க தான் அம்மாவ என்னோட என்னோட கண்ணு முன்னாடியே அப்படின்ற மாரி டேயாங் வந்து சொல்லும்போதே அவருக்கு வந்து டியர்ஸ் வர ஆரம்பிக்குது கண்லேருந்து. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து டேயாங் வந்து இந்த மாதிரி ஒரு வேர்ஷனில் பார்க்குறீங்க. ஒன்றில் உங்ககிட்ட அவங்க ரொம்ப கோவமாக பேசுவார், இல்லை ரொம்ப ரொமான்டிக்காக ஜாலியாக அந்த மாதிரி பேசுவார். பட் அவர் அழுது ஃபீல் பண்ணி நீங்கள் பார்த்ததே கிடையாது. ஏன் ஒன்றும் இல்லை. அப்பா அப்பா என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு. ஆனால் எனக்கு அவரை சுத்தமாக பிடிக்காது. அவர் அவர்னால அவர்னால மட்டுமே தான் எனக்கு என் அம்மா என் கூட இல்லை அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்கிறாரு. நீங்கள் டக்குன்னு வந்து டேயாங்கை வந்து ஹக் பண்ணிடுறீங்க. ஏன் உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லா அம்மாவுமே நான் இருக்கேன். யூ டோன்ட் ஃபீல் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் இப்படி சொன்னதுமே டேயாங் வந்து உங்களை வந்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அவருக்கு வந்து கத்தி அழணும் போல இருக்குது. அவங்க அம்மாவை நினச்சி அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. பட் வந்து அவர் வந்து எதையுமே கண்டுக்காமல் மனசுக்குள்ளே பூட்டிட்டு உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. எல்லா ஆறுதலையுமே உங்கள் ஒருத்தங்கக்கிட்டேயே தேடிக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் வந்து இப்போ அவரோட சீக்ஸை வந்து பிடிச்சி அவரை வந்து பார்க்குறீங்க. அவருமே உங்களை வந்து பார்க்குறாரு. 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களோட கிஸ்ஸிங் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. ரொம்ப அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேருமே. இப்போ அப்படியே வந்து கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுறாரு டேயாங். வயன் என்னை விட்டு எப்போவுமே போயிடாதடி. நீ நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து சொல்கிறாரு. லூஸ் மாதிரி பேசாதடா. நான் நான் ஏன் உன்னை விட்டு போக போகிறேன்? நீ என்னோட டேயாங். நான் உன்னை விட்டு எப்போவுமே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ சொல்கிறீங்க. இப்போ அப்படியே தான்டா ஃபியூ டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து உங்களோட 3rd இயர் படிக்கிறீங்க. டேயாங் வந்து அவரோட வந்து 2nd இயர் பிஜி வந்து போயிட்டுருக்காரு. 2 பேருக்குமே வந்து ஃபைனல் இயர் தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ வந்து டேஸ் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. 2 பேருமே லவ் வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. இப்போ உங்களோட 2nd செமஸ்டர் ஓகேவா? 3rd இயரில் 2nd செமஸ்டர் பாதியில் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே கொஞ்சம் கிளாஷ் ஆக ஆரம்பிக்குது. உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு பையனால் தான் வந்து அந்த கிளாஷ் வந்து ஆரம்பிக்குது. நீங்கள் அந்த பையனோட பேசுகிறது எதுவுமே டேயாங்க்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அந்த பையன் உங்களோட 3rd இயரில் தான் வந்து உங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். வேறு காலேஜில் படிச்சுட்ருப்பான். பட் 3rd இயரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். இப்போ 2 பேருக்குமே அவனால் வந்து பிரச்சனை வர ஸ்டார்ட் ஆகுது. அவன் உங்ககிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து பேசுகிறதும், உங்கள் கையை பிடிச்சி பேசுகிறதும் அந்த மாதிரி அந்த பையன் வந்து பண்ணிகிட்ருக்கான். இது எதுவுமே டேயாங்க்கு வந்து பிடிக்கல. டேயாங் வந்து உங்ககிட்ட வந்து சண்டை போடுறான். அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான்னு. இங்கே பாரு வயன், நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது, உன் கூட பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு அப்படின்ற மாதிரி அவர் வந்து கத்துறாரு. ஏன் ஏன் டேயாங் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க? இஸ் மை ஃப்ரெண்ட் அவ்வளோதான். நீ நீ என்ன சந்தேகப்படுறியாடா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. சந்தேகம்லாம் இல்லடி. ஆனால் அவன் அவன் உன்னை பார்க்குற பார்வையே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாரு டேயாங், நீ நீ எதுவும் கவலைப்படாத. ஐ நோ மை லிமிட்ஸ். ஓகேவா? நான் யார்கிட்டையுமே லிமிட் தாண்டி பழகவே மாட்டேன். அண்ட் யூ நோ அபவுட் மீ ரைட்?
அப்படின்ற மாதிரி நீங்கள் டேங்கிட்ட கேட்குறீங்க. டேங் இப்போ எதுவும் சொல்ல வராரு. நீங்கள் டக்குன்னு அவரோட லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிடுறீங்க. அவர் வந்து அப்படியே கண்ணை விரித்து பார்க்குறாரு உங்களை. நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. அவருமே இப்போ ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை வந்து பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 பேருமே ரொம்ப அழகாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஒரு பையனை விட்டுட்டு போகணும்னு நினச்சா என்ன மாதிரி ஒரு முட்டாள் வேறு யாராச்சும் இருக்க முடியுமா சொல்லு? அப்படின்ற மாதிரி அவரை ஹக் பண்ணிகிட்டே அவர்கிட்ட கேட்குறீங்க. அவர் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களுமே அவரை பார்த்து தான் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒன் டே காலேஜ் நீங்கள் வந்து காலேஜ்குள்ளாடி வந்துட்டுருக்கீங்க. மொத்த கேம்பஸுமே கிரவுண்டுக்குள்ளே முன்னாடி தான் நின்றுட்டுருக்கு. நீங்கள் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறீங்க. அங்கே அந்த பையன் இருக்காங்களே உங்களோட ஃப்ரெண்டு, அந்த பையனை போட்டு டேங் வந்து அப்படியே அடிச்சுட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு வந்து மூக்கிலேருந்து வாயிலேருந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்படியே பிளட்டாக மிதந்துட்டு இருக்கான் அந்த பையன். அந்த பையனை கீழே போட்டுட்டே அங்கே மேலே உட்காந்து அவனோட முகத்தில் தான் அடிச்சுட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையன் வந்து மயங்கிட்டான். உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே பயமாயிடுது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டே அங்கே வந்து பிடிச்சி இழுக்கிறீங்க. எந்திரி அந்த மாதிரி. பட் டேங் வந்து அடிச்சுட்டே இருக்காரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையன் வந்து மயங்கி விழுந்துட்டான். நீங்கள் டேங்க வந்து பிடிச்சி இழுத்து அவன் கன்னத்தில் வந்து பலார்னு அரையிறீங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க? ஏன் இப்போ அவனை இப்படி அடிக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கத்துறீங்க. அவனை அப்படிதான் அடிப்பேன், ஏன் ஒன்று கூட போடுவேன் அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. நீங்கள் இப்போ டேங்கோட சட்டையை வந்து பிடிக்கிறீங்க. டேங் டேங் என்னடா ஆச்சு அவனுக்கு? ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற? இங்கே பாரு டேங், இப்படியெல்லாம் பண்ணாத, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து டேங்கோட சட்டையை பிடிச்சிட்டே கேட்குறீங்க. இங்கே பாரு, நான் தான் உன்கிட்ட சொன்னல அவன் கூட பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு. அது மாரியும் நீ அவன் கூட பேசினா என்னை என்ன பண்ண சொல்கிற அப்படின்ற மாதிரி டேங் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. அப்பா, நான் அவன்கிட்ட பேசினேன்னு தான் நீ அவனை இப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அழுத்துட்டே கேட்குறீங்க. ஆமாண்டி, அதனால தான் அடித்தேன். இன்னும் ஒரு தடவை அவன்கிட்ட பேசுகிறத பார்த்து அவனை கொன்னே போட்டுறேன் அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. நீங்கள் இப்போ அவர் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. இல்லை இல்லை, நீ என்னோட டேங்கே இல்லை, நீ என்னோட டேங்கே இல்லை, முடிஞ்சு போச்சு, நம்மளுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே அங்கேருந்து வந்து போயிட்டுருங்க. டேங் வந்து உங்களை வந்து ஃபாலோ எதுவும் பண்ணல, அப்படியே தான் நின்றுட்டு இருக்காரு. இப்போ டேஸ் வந்து அப்படியே பாஸ் ஆகுது. நீங்கள் வந்து டேங் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டுருங்க. உங்களோட எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு, ஓகேவா? இல்லை ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து டேங் வந்து சுத்தமாக அவாய்டே பண்ணிட்டுருங்க. அவர்கிட்ட பேசுகிறது இல்லை, எதுவுமே பண்ணுறதில்ல. டேங்குமே எக்ஸாமுக்கு மட்டும் வராரு போகிறாரு. ஏன்னா அவர் மேலே கம்ப்ளைண்ட் எல்லாம் ஆகியிருக்கும். பட் அவரோட அப்பா தான் வந்து எல்லாத்தையுமே அப்படியே சரி பண்ணி எடுத்துருப்பாரு. பட் டேங்கோட பாடி கார்ட்ஸ் வந்து எப்போவுமே டேங் கூடவே இருக்காங்க. அவரை தனியாக எங்கேயுமே விடலை. ஸோ டேங்காலையுமே உங்களை வந்து அவங்கக்கிட்ட வந்து வர முடியல. அவங்க அப்பா வந்து அவரை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா கேஸ் போயிட்டுருக்கு, திரும்பவும் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாதுன்னு. உங்களோட ஃபைனல் டே எக்ஸாம் முடிஞ்ச உடனேவே நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்டே இந்தியா போகிறேன்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மா எதுக்கு என்ன கேட்குறாங்க. பட் நீங்கள் அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் கிளம்பிடுறீங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் நீங்கள் இந்தியாவில் தான் போகிறீங்க. பட் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் யார்கிட்டையுமே நான் இந்தியா தான் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கிளம்பிடுறீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்தியா அப்போ தான் நீங்கள் இந்தியா வந்து உங்கள் பாட்டி கூட தங்கி இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து 6 months 7 months கழிச்சு தான் பிஜி வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த காலேஜில் அட்மிஷன் போட்டுட்டு வந்திருப்பீங்கள்ல. அங்கேயுமே உங்களை தான் கொரியா ஃபுல்லாகவே தேடி இருந்திருப்பாரு. உங்கள் அப்பா அம்மா கிட்டேயுமே கேட்டிருப்பாரு. பட் அவங்க நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ டேயாங் எப்படியோ நீங்கள் இங்கே தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பாட்டி வீடு பார்த்து நிறையவே டேயாங் கிட்ட லவ் பண்ணுற டைம் வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ டேயாங்குமே இப்போ உங்களை தேடி தான் இங்கே வந்திருக்காரு. ஸோ இதோட வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து எண்ட் ஆகுது, ஓகேவா?
இப்போது அவங்க முன்னாடி தான் டேங் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. காலேஜ் ஃபஸ்ட் டே நான் ஒரு பையனை அடிச்சதை பார்த்து தானே நீ என்ன லவ் பண்ண, அப்போ தெரியலையாடி உனக்கு நான் ரவுடின்னு அப்படின்ற மாதிரி டேங் வந்து கேட்குறாரு. எங்க பாரு டேங், நான் தான் சொல்லிட்டேன்ல நம்ம 2 பேருக்குள்ளே செட் ஆகாதுன்னு. திரும்பவும் எதுக்காக வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுற? இங்கே பாரு டேங், என்னால் ஒன்றை மாதிரி ஒரு ஆள் கூட வாழ முடியாது. நான் என் கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்கேன் எங்கள் அம்மா படுற கஷ்டத்தை. அதே கஷ்டத்தை என்னாலையுமே லைஃப் லாங் பட முடியாது டேங். ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. முடியாது வயன், நீ தான் என் உலகமே. ஒன்றா என்னால் விட முடியாது. பரவாயில்ல, டேக் யுவர் டைம், பட் யூ ஹாவ் டு அக்செப்ட் மீ அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. இப்போ உங்களோட பாட்டி வந்து டேங்க்கு வந்து காஃபி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. பேராண்டி எப்படி இருக்க? என் பேத்தியை தேடி புரியாலேருந்து வந்திருக்க. கொடுத்து வச்சவ தான் என் பேத்தி அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் பாட்டி வந்து முறைச்சி பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற? இவர் தானே உன்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அவர் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. டேங் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு காஃபி குடிச்சிட்டு. பாட்டி உனக்கு யார் இது? அதான் தம்பி வந்ததுமே என்கிட்ட எல்லாமே சொல்லிடுச்சே, அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் அப்போ நீ இங்கே வந்தியா? இங்கே பாரு வயனா, காதலர்களுக்குள்ள பிரச்சனை வரும்னா அதுக்காக சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி கிளம்பி வர்றதெல்லாம் தப்புமா. பாரு தம்பி பால் வடிகிற முகமாட்டம் இருக்குது, அதை போய் இப்படி விட்டுட்டு வந்துட்டியே அப்படின்ற மாதிரி எங்கள் பாடி வந்து கேட்குறாங்க. நீங்கள் டேங்க வந்து மறைச்சி பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்காரு. இப்போ வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, தம்பி இங்கே இந்தியாவில் இருக்க வரைக்கும் வேறு எங்கேயுமே தங்க வேண்டாம், இந்த வீட்டிலையே இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க. அது எல்லாம் அப்படின்னு நீங்கள் எதுவும் சொல்ல வர்றதுக்குள்ள சரி பாட்டி அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. நீங்கள் டேங்கையும் பாட்டியை வந்து மாறி மாறி முறைச்சி பார்க்குறீங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அதெல்லாம் முடியாது, நீ ஃபஸ்ட்டு இங்கே வந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அம்மாடி, இது ஒன்றும் உன்னோட வீடு கிடையாது, இது என் வீடு. இந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். அந்த தம்பி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி வந்து சொல்கிறாங்க. பாட்டி அடைச்சி போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் பாட்டி வந்து ரூமுக்குள்ளாடி வந்து போயிடுறாங்க. இப்போ டேங்குமே அவங்க வந்து ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. டேங் வந்து இப்போ ரூமில் வந்து தங்கிடுறாரு. உங்களோட ஆப்போசிட் ரூமில் தான் டேங் வந்து தங்கியிருப்பார். ஓகேவா? உங்களோட பாட்டியோட வீடு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் ரூமில் தான் டேங் வந்து தங்கியிருக்காரு. நீங்கள் வந்து இந்த ரூமில் வந்து தங்கியிருக்கீங்க. இப்போ வந்து நைட் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட ரூமுக்கு வந்து போயிட்டுறீங்க. டேங்கிட்ட நீங்கள் எதுவுமே பேசலை. டேங்குமே பாட்டிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்துப்பார், உங்ககிட்ட எதுவுமே பேசலை. அவரோட பாடி கார்ட்ஸ். இப்போது நீங்கள் வந்து உங்களோட ரூமில் போய் படுத்துட்டு குப்பரை படுத்துட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்கீங்க பெட்டில். நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் ரூமை வந்து லாக் பண்ண மாட்டீங்க, ஏன்னா நீங்களும் பாட்டியும் மட்டும் தானே. ஸோ வந்து கதை வந்து சாத்தி மட்டும் வச்சுருப்பீங்க, லாக் பண்ண மாட்டீங்க. இன்றைக்கும் அதே ஞாபகத்தில் தான் அப்படியே வந்து படுத்துட்ருக்கீங்க. இப்போது டக்குன்னு வந்து கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. டேங் தான் உள்ளே வராரு. அவர் உள்ளே வந்துட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் பக்கத்தில் தான் வராரு. நீங்கள் அப்படி அவரை ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. நீ எதுக்காக இப்போ உள்ளே வந்த? யாரை கேட்டு உள்ளே வந்த அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. யாரை கேட்கணும் அப்படின்ற மாதிரி டேங் வந்து கேட்குறாரு. என்ன கேட்கணும்? இது என்னோட ரூம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்ககிட்ட நான் ஏன் பெர்மிஷன் கேட்கணும்? பொண்டாட்டிக்கிட்ட யாராவது பெர்மிஷன் கேட்பாங்களா என்ன அப்படின்ற மாதிரி டேங் வந்து கேட்குறாரு. யார் உன் பொண்டாட்டி? நான் ஒன்றும் பொண்டாட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீ தான் என் பொண்டாட்டி, நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. இங்கே பாரு டேங்க, தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் உங்ககிட்ட வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே துள்ளி குதிச்சு எழுந்திருக்கிறீங்க. எதுக்காக இப்போ என் பக்கத்தில் வர அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போதே அவர் டக்குன்னு உங்களை பிடிச்சி உங்கள் பெட்டில் இழுத்து போட்டுட்டு அவருமே உங்கள் மேலே வந்து வந்துடுறாரு.
ஏன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே அவர் உங்களை வந்து கிஸ் பண்ணிடுறாரு. உங்களோட லிப்ஸை தான் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் இருக்கீங்க. அவர் மெதுவாக அவரோட கையை வந்து உங்களோட இடுப்பில் வச்சு அப்படியே தடவ ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு கூச்சத்தில் நீங்கள் அப்படியே கண்ணை இறுக்கமாக மூடிட்டுறீங்க. மெல்ல 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 நீங்களுமே அவரை வந்து கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்களுமே இப்போ அவரோட ஹேரை வந்து பிடிச்சிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. 2 பேருமே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படியே கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்படியே ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. பட் ஏன் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறாரு. நிஜமாவே நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி டேங் வந்து கேட்குறாரு. நீங்கள் அவர் அப்படியே பார்க்குறீங்க. எனக்கு தெரியும் வேணா நீ என்னை எப்போவுமே மறக்க மாட்டேன்னு. எனக்கு தெரியும் நீ எப்போவும் என்னை லவ் பண்ணுறேன்னு. அந்த நம்பிக்கையில் தான் நான் உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நடிச்சட்ரி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்கள் கண்ணில் இருந்து வந்து இப்போ டியர்ஸ் வர ஆரம்பிக்குது. பட் நீங்கள் எதுவுமே பேசலை. நீங்கள் அப்படியே தலையை வந்து திருப்பிக்கிறீங்க. அவனோட டைம் எடுத்துக்கோ, எனக்கு விட்ட மட்டும் போயிடாத பயம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து எழுந்து அவரோட ரூமுக்கு வந்து போகிறாரு. நீங்கள் அப்படியே எழுந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட கண்ணில் இருந்து மடமடன்னு கண்ணீர் வருது. நீங்களும் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணியிருந்துருப்பீங்க. நீங்கள் இப்போ அவரை விட்டு வந்ததே அவர் மேலே இருக்க பயத்தினால தான். பட் நீங்கள் அவரை நிஜமாவே ரொம்ப லவ் பண்ணுறீங்க. இப்போவுமே லவ் பண்ணுறீங்க. எப்போவுமே லவ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவரை வந்து ரொம்ப லவ் பண்ணுறீங்க. என்ன என்ன என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற, எதுக்காக இப்போ இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஃபியூ டேஸ் அப்படியே போயிட்டுருக்கு. அங்கே வந்து உங்களை கிட்ட வரதும், நீங்கள் அவரை வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறதும் திட்டுறதும் அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது. நீங்கள் அவரை வந்து உங்களை நெருங்கவே விடலை. இப்போ ஒன் டே வந்து அவர் வந்து உங்களை காலேஜில் ட்ராப் பண்ணுறதுக்காக தான் உங்கள் கூட வந்துட்டுருக்காரு. வயன் நிஜமாவே நீ என்னை ஏற்றுக்க மாட்டியாடி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அவர். நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்டையா, நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது. நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன். என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஏன் வந்து கேட்குறாரு. நீங்கள் இப்போ டக்குன்னு முகத்தை வந்து திருப்பிடுறீங்க. பயன் நீ சொல்ல போகிற பதிலில் தான் இருக்குது நான் இங்கேருந்து போகிறதும் போகாததும். நீ சொன்னேன்னா நான் லைஃப் லாங்கும் கூட இந்தியாலேயே இருந்துடுறேன். நீ இல்லைன்னு சொன்னேன்னா இந்த செகண்டே நான் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதான் சொல்கிறேன்ல, நான் கூட நான் அது எதையுமே கேட்கல வயன். நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி டேங் வந்து கேட்குறாரு. அது சொல்லு வயன், என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் இப்போ அவரை பார்க்குறீங்க. சொல்லு, நீ இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா நான் நான் உன்னை லவ் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ டக்குன்னு அவரோட கண்ணெல்லாம் டியர்ஸ் ஆகிடுது. அதை பார்த்ததுமே உங்களுக்கு கஷ்டமாயிடுது. நீங்கள் டக்குன்னு முகத்தை வந்து திருப்பிடுறீங்க. புரியுது, இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இன்னைக்கு கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்குமே டியர்ஸ் வர ஆரம்பிக்குது. பட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு முகத்தை திருப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அங்கே வந்து இப்போ உங்களை வந்து காலேஜில் வந்து ட்ராப் பண்ணிடுறாரு. நீங்கள் வந்து இறங்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்குறாம போகிறீங்க. அவருக்கு அப்படியே சோகத்தில் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. அப்படியே வேதனையில் ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு.
இப்போ வந்து நீங்கள் காலேஜில் தான் உட்காந்துட்ருக்கீங்க, உங்களுக்கு மனசே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு உண்மையிலே கில்ட்டாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூ நம்பர்லேருந்து வந்து கால் வருது. நேத்திக்கு தான் நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து Instagramல வந்து மெசேஜ் பண்ணியிருந்திருப்பீங்க. நேத்து தான் நீங்க Instagram அக்கவுண்டை வந்து லாகின் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த யூஜி படிச்சீங்கல்ல, அந்த காலேஜ்லேருந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். அது வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருப்பீங்க. நீங்க வந்து உங்களோட சிம், Instagram எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு தான் நீங்க இந்தியாவுக்கே வந்திருப்பீங்க. உங்களோட மொத்த இன்ஃபர்மேஷனையுமே டெலீட் பண்ணிட்டு தான். ஏன்னா அவங்க வந்து உங்கள வந்து ட்ராக் பண்ணியிருக்க கூடாதுன்னு. ஸோ இவ்வளோ நாள் உங்கள் ஃப்ரெண்டை வந்து உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல. பட் இந்த வாட்டி தான் உங்களால் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து லாகின் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து பேசிட்டு நம்பரையுமே ஷேர் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் மெசேஜ் பண்ணப்போ வந்து அவங்க ஆன்லைனில் இல்லை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பொறுத்து நம்பர்லேருந்து கால் வருது. அது வந்து அவங்க தான், ஓகேவா? ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறாங்க. ஏய் வயன், என்னடி ஆச்சு? எதுக்காக நீங்கள் அது போயிட்ட அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. இல்லடி, அவங்ககிட்ட இருந்து வேலைக்கு போகணுன்னு. லூஸ் அடி நீ, பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன உனக்கு சனின்னு அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் வந்து திட்டுறாங்க. என்னடி, என்ன சொல்ல வர? அவனை மாதிரி ஒருத்தன் கூட, எவனை மாதிரி ஒருத்தன் கூட, ஏன் அவங்க மாதிரி ஒரு லவ்வர் கிடைக்கிறதுக்கெல்லாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை வந்து கேட்டுறாங்க. அதான் பார்த்தல, அவன் எப்படி அடிச்சானோ, பின்ன அவனெல்லாம் அடிக்காம என்ன பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி உன் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. என்னடி நீயும், இங்கே பாரு வயன், ஏன் எதுக்காக அவரை அடிச்சான்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க. என்ன சொல்கிற? இப்போ வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தான். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃப்ரெண்ட்ஸில் காலேஜில் வந்து ஐவி போயிருப்பீங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து பாத்ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுருப்பீங்கள்ல, நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறத வந்து உங்களோட ஃப்ரெண்ட் அந்த பையன் இருக்கான்ல, அவன் வந்து வீடியோ எடுத்திருப்பான். பட் உங்களுக்கே தெரியாமல் தான் நீங்கள் பாத்ரூமுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்ரூமுக்குள்ளாடி போய் வந்து மொபைல் ஃபோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருப்பான். ஸோ வந்து உங்களை வந்து அவன் வந்து வீடியோ எடுத்துட்டான் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறத. ஸோ இதை வந்து அவன் வந்து ஒரு ஃப்ரெண்டு பையன்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை தான் வந்துட்டு அவங்க வந்து கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு தான் அவனோட ஃபோனை வாங்கி அந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஃபோனையுமே தூக்கி போட்டு உடச்சிருந்துருப்பாரு. உடச்சிட்டு வந்து அவனை பயங்கரமாக அடிச்சிருப்பாரு. இது வந்து அந்த கிரவுண்டில் வந்து நடந்திருக்கும். இது வந்து உங்கள் ஃப்ரெண்டுகிட்டே அவங்க வந்து அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவர் வந்து மேரேஜ் ப்ரொப்போசல் பண்ணுறதுக்காக. அவங்க 2 பேருமே சேர்ந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பையனும் இந்த பையனும் வந்து கிரவுண்டில், உங்களோட ஃப்ரெண்டும் அந்த பையனும் வந்து கிரவுண்டில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்குமே இந்த விஷயம் தெரியும். பட் அவங்க வந்து உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு அவங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. ஏன்னா உங்களை ஒரு பையன் வந்து வீடியோ எடுக்கிறான்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கள்ல. ஸோ அதனால தான் அவர் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொன்னதுமே உங்களுக்கு வந்து அழுகையாக வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப அழுகை வந்துடுது. நீங்கள் டேங்கோட ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசியிருந்திருப்பீங்கள்ல. ஸோ உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாரு வயன், டேங் மாதிரி ஒரு நல்ல லவ்வர் கிடைக்கிறதுக்கு நீ நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். நீ தயவு செஞ்சு அவரை மிஸ் பண்ணிடாத சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ டக்குன்னு காலை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து எழுந்து ஓடுறீங்க. காலேஜ் கேம்பஸ்லேருந்து வெளியே வந்துடுறீங்க. இப்போ ஒரு டாக்ஸி வந்து பிடிச்சிட்டு ஏர்போர்ட் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் டேங் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து ஏர்போர்ட் வந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் இப்போ வேகமாக ஏர்போர்ட் போகிறீங்க. டேங்க் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் அவர் வந்து காலை வந்து அட்டன் பண்ணலை. நீங்கள் இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து போகிறீங்க. நீங்கள் வந்து டேங் வந்து செக்இன் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் டேங்கை வந்து ஓடி போய் வந்து கூப்பிட்றீங்க. டேங்கா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. டேங் வந்து இப்போ உங்களை வந்து பார்க்குறாங்க. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. டேங் வந்து இப்போ ஓடி வராரு உங்கள் பக்கத்தில் வந்து. என்னாச்சு வயன், ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி டேங் வந்து கேட்குறாரு. நீங்கள் டக்குன்னு வந்து அவரை வந்து ஹக் பண்ணிடுறீங்க. ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறீங்க. என்னை மன்னிச்சிட்டு டேங் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. வயன், என்னாச்சுடி, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னை மன்னிச்சிட்டு வயன், டேங்
மன்னிச்சிடு. நான் நான் உன்னை தப்பா தப்பா நினச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி அழுகுறீங்க. என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறீங்க. இப்போ அவர் உங்களை பார்க்குறாரு. ஏன்டா ஏன்டா என்கிட்ட எதையுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இங்க பாருடி, நீ நீ ஃபீல் பண்ணுவேன்னு தான் அதுக்காக மொத்த பழியுமே நீ ஏற்றுக்கிட்டு அந்த அந்த பொறுக்கிக்காக அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அழுகுறீங்க. ரொம்ப ரொம்ப அழுகுறீங்க. அவர் இப்போ உங்களை ஹக் பண்ணுறாரு. என்னை விட்டு போயிடாதடா ப்ளீஸ்டா, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அவருமே இப்போ உங்களை லைட்டாக ஹக் பண்ணிடுறாரு. போக மாட்டேன்டி, உன்னை விட நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களுமே இப்போ அவரை ஹக் பண்ணுறீங்க. அவருமே உங்களை ஹக் பண்ணி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் அவரோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க 2 பேருமே. அப்படியே தாண்டா போகுது. இப்போ 2 இயர்ஸ் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ நீங்களும் உங்களோட அவங்க உட்காந்துட்டு இருக்கீங்க ரூமுக்குள்ளாடி 2 இயர்ஸ் அப்புறமும். உங்களோட ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளாடி ஓகேவா? உங்களுக்கு மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளாடி உட்காந்துட்ருக்கீங்க. பயன் அப்படின்ற மாதிரி டேங் கூப்பிடுறாரு. நீங்களுமே அவரை அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே ரொம்ப வெக்கமாக இருக்குது. நீங்கள் லவ் பண்ணிட்டுருப்பீங்க. பட் நீங்கள் 2 பேருமே எப்போவுமே உங்களோட லிமிட்டை க்ராஸ் பண்ணதே கிடையாது. கிஸ் பண்ணிப்பீங்க, அப்பப்போ அவங்க டச் பண்ணிப்பீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ 2 பேருமே ரொம்ப ரொம்ப அவளை வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மூமெண்ட்காக. பயன் லவ் யூ டி அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவர் உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவருக்கு மேலே வராரு. இத்தனை வருஷம் என்ன ரொம்ப காய போட்டுட்டடி, இன்னைக்கு நான் என்ன பண்ணாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. நீங்கள் இதுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவர் உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்களோட இயர்ஸ், உங்களோட ஃபேஸ், நெத்தி, கண்ணம் எல்லாத்தையுமே கிஸ் பண்ணுறாரு. உங்களோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுமே அவரை பேக் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ மெதுவாக அவர் உங்கள் கழுத்துக்கு கீழே வராரு. அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்வீட்டான மூமெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இதோட இந்த ஒன் ஷார்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கடா. ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் கூட வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. முன்னாடி 6 months கிட்ட கேப் விட்டுட்டால, ஸோ வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. இனிமேல் ரிக்வெஸ்டட் ஒன் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடலான் இருக்கேன். ஸோ நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் போட்டுருக்கேன். ஓகேவா? ஓ ஐ லவ் யூ.